அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் மீண்டும் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதையும் கருத்தில் கொள்ளாமல் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதாக தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இறுதி தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறையானது தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தினமும் 102 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது. கோடை வெயிலில் மாணவர்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் கோடை விடுமுறையில் எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று அனைத்து பள்ளிகளுக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் பள்ளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. தற்போது தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் பாளையங்கோட்டையில் உள்ள பெரும்பாலான ஸ்கூலில் தனியார் பள்ளிகள் மாணவ மாணவிகளை கட்டாயப்படுத்தி தினமும் பள்ளிக்கு வர உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தனியார் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. இதில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுக்கான வகுப்புகளையும் தனியார் பள்ளிகள் நடத்தி வருகிறது. நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துசாமி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை 2 தினங்களுக்கு முன்பு அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையை கோடை விடுமுறையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது, மீறி நடத்தினால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களே முழு பொறுப்பு என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அரசு உத்தரவை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகளின் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் மேற்கொள்ளப்படும் என அந்த அதில் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று திங்கட்கிழமை வழக்கம் போல் மீண்டும் சிறப்பு வகுப்புகள் தொடங்கி இருக்கிறது. கோடை வெயிலில் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. தற்போது நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படுவது அரசு உத்தரவை காற்றில் பறக்க விடப்பட்டதாக பெற்றோர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.